கந்தானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, கந்தானம்னா என்னம்மா? கண்ணு தெரியாதவங்களுக்கு வேற ஆளோட கண்ணை எடுத்து வைப்பாங்க. அப்புறம் அவங்களால நல்லா பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் கண்தானம். அவன் யாரோட கண்ணுமா எடுத்து வைப்பாங்க? நம்மளை விட்டு சாமி கிட்ட போறாங்கல்ல, அவங்களோட கண்ணை தான் எடுத்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வைப்பாங்க. அப்ப நம்ம கதிர் மாமாவுக்கு யாராவது கண்ணியாவது வச்சா கண்ணு தெரியுமா? ஆமா. சரி சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்து மீனுக்குட்டிகிட்ட பேசுறேன். ஓகேயா? சரிம்மா, நம்ம கதிர் மாமா வீட்டுக்கு போய் விளையாட போறோம். பாய். அக்கா, வாப்பா கதிர். நல்லா இருக்கீங்களாக்கா? இருக்கேன்ப்பா, உட்காரு. இருப்பா, காஃபி கொண்டு வரேன். மழைக்கால மேகம் போல தோன்றினாய், மனம் எங்கும் புது ராகம் மீட்டினாய். இருள் ஒன்றை பார்க்கும் எந்தன் கண்களில் பல கோடி வர்ணம் தன்னை காட்டினாய். தாயும் நீயே, சேயும் நீயே, நீ பிரியாத என் தோழி. மழைக்கால மேகம் போல தோன்றினாய், மனம் எங்கும் புது ராகம் மீட்டினாய். கண் போல நான் பார்க்கிறேன், போகும் வழி எங்கும் நீங்காமலே உந்தன் கண் கொண்டு நான் காண்கிறேன். என் கைகளில் என்றும் உன் கைகளே, கண் வேண்டுவேன் உன்னை தான் காணவே. மழைக்கால மாமா மாமா, உங்களுக்கு பிறக்கும் போது கண்ணு தெரியாம தான் இருந்ததா? இல்லைம்மா, எனக்கு சின்ன வயசுலலாம் நல்லா கண்ணு தெரியும். அப்புறம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாமல் போச்சு. கதிர் மாமா, உங்களுக்கு முன்னாடி நல்லா வரைய தெரியும்ல, இப்பவும் வரைவீங்களா? அதுக்கு என்னம்மா, உன்னை நல்லா வரைஞ்சிட்டா போச்சு. அது எப்படி நீங்க பார்க்காம வரைய முடியும்? இந்த அழகு சிலையை நான் கையை வச்சு தொட்டு பார்த்தே வரைஞ்சிடுவேன். சரி
சரி, அப்போ வரீங்க. மீனு, வாங்கக்கா. மீனு. அம்மா, இங்க பாருங்க, கதிர் மாமா என்ன வரைஞ்சிருக்காங்க. நீ அழகா வரையறியே, பின்ன ஏன் வேற வேலை தேடக்கூடாது? எங்கக்கா, கண்ணு தெரியாதவங்களுக்கே இந்த காலத்தில் ஒழுங்காக வேலை கிடைக்க மாட்டேங்குதுக்கா. கண்ணு தெரியாத எனக்கு யாருக்கா வேலை கொடுப்பாங்க? நான் மீனு அப்பா கிட்ட சொல்லிட்டு வேற வேலை தேடி கொடுக்குறேன். அம்மா அம்மா அம்மா, வா உட்காரு. என் ஃப்ரெண்டு குளோராட அப்பா சாமி கிட்ட போயிட்டாராம்மா. அவ அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாமா. வாமா, அவளோட அப்பாவோட கண்ணை கதிர் மாமாக்கு கேட்கலாமா? ப்ளீஸ்மா, வாமா. அப்படிலாம் முடியாது மீனு குட்டி. சுவாமி கிட்ட போனவங்க உயிரோட இருக்கும் போதே என்னோட கண்ணை இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு எழுதி கொடுக்கணும். அப்பதான் அது நடக்கும். அப்படியாமா? அப்ப எழுதி கொடுத்தவங்களை எங்க போய் தேடுறது? மீனு, என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா, நான் சாமி கிட்ட போறேனா அம்மா? இல்லடா மீனு குட்டி, இல்லம்மா, சொல்லாத. தெரியுமா, நான் சாமி கிட்ட போறேன். சொல்லக்கூடாதுமா, தப்புமா. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்களேன். தப்புமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஏமா அழற? என்னென்னமோ சொல்றா பாருங்களேன். நம்ம முடியலையாமா? அழாதம்மா, நீ தானே சொன்ன சாமி கிட்ட போகும்போது வந்தான பண்ணி சொல்லாதம்மா. எழுதி கொடுக்கணும்னு. இப்பவே எழுதி கொடுத்துடுறேம்மா. அப்பா கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கப்பா. அப்படியே சொல்லாதம்மா. வாமா, வா வா, டாக்டர் வா. அக்கா, வாப்பா கதிர். நல்லா இருக்கீங்களாக்கா? இருக்கேன்ப்பா, உட்காரு. இருப்பா, காஃபி கொண்டு வரேன். இந்தாப்பா காஃபி. இதான் எனக்காக கண்ணையும் உயிரையும் கொடுத்த என் மீன் குட்டியாக்கா.